எல்லா கோபுரத்தையும் விட பெருசா இருக்கணும் கட்டுறேன். ஒரு மாமனிதரை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். நான் 14 நீங்க 14 அப்படியே இருக்கிறீங்க. உங்களை இங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இது எந்த கடை தான். 124 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணினோம். வெரி நைஸ். பெரிய பெரிய இடம். அதை பார்க்கறதுக்கு 2 நாள் வாடி மட்டும் வாங்க மட்டும் இருக்குது. அவ்வளோ பெரிய தூரம். வெளியில பார்க்க சின்னனா தான் தெரியும், உள்ளுக்கு பெருசா தெரியும். இப்ப எங்க காசு எடுத்து வந்து ஒழிக்கிற இந்த கடலை கச்சி அமைப்பினம் எல்லாம் அந்த அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு அதுக்குள்ளேயே படுத்துருவாங்க. அப்ப இப்ப கொடுத்து அவங்க இந்த கற்பூரத்தை இந்த இதுகளை தேங்காயில வேண்டி வீட்டு கொஞ்சம் வெளிக்கிட்டு போ ரெடி வேற அடிச்சபடியா நின்றுட்டேன். இப்ப உங்களோட ராசியோதரியில வேலை கொடுக்கறது கையில் எடுத்து 3000 கோடி உலக மக்கள், இந்திய மக்கள், இலங்கை மக்கள் கொடுத்துருக்குறேன். இந்த இவெண்ட்டுக்கு 60 லட்சம் காசு அந்த மதில் காட்டிட்டு எடுத்து அதுக்காக தான் இந்த கிரவுண்டே கொடுக்குறாங்க. அந்த கிரவுண்ட் கொடுக்க மாட்டாங்க யாருக்கு. அதோட எங்களோட பிரச்சனைக்கு பிறகு சமூகத்துக்கும் பயன்படுது. சரி, வெறும் பிஸி தானே. இப்போ நீங்கள் அங்க குழுபாய் அங்க எங்க போய் கொண்டான்னு இருப்பீங்களே, என்ன தெரியும் எனக்கு. நான் எப்படித்தானே கண்டிப்பேன். அவரான ஏடிஎம் பஸ் உங்களோட டைட்டில் ஸ்பான்சர். ரைட் ரைட். நீங்க ஐயாட்ட கேட்கலாம், நான் சொன்ன விஷயத்தையே நீங்க கேட்கலாம். நல்லா இருக்கும். ஐயா, சென்ட்ரல் காலேஜுக்கு என்ன மாதிரியான உதவியை செய்யறீங்க? அது கச்சக்கமா செய்தாச்சு. பெரிய தொகையை பணம் பாத்தீங்கன்னா ஒரு முகப்பொண்டு 1 கோடி ரூபாய் கிட்ட செய்து கொடுத்தான். பேருந்து அது சென்ட்ரல் முன்னால பேருந்து பின் பிரைமரி ஸ்கூல் ஒன்றுக்கும் இன்னொரு முகப்பொண்டு செய்து கொடுத்து கேட் எல்லாம் போட்டு கொடுத்து அது ஒரு 50 லட்சம் 55 லட்சம். இப்ப அது நிறைய செய்து கொடுத்தாச்சு. இல்லாம எல்லாம் செய்ய வேண்டிய இடங்கள் எல்லாத்துக்கும் செய்து கொடுத்தாச்சு. ஐயாட தலைமையில தான் இந்த செனச்சு நடக்குது. இதெல்லாம் ப்ரௌட் தானே போதும். எனக்கு ஒரு தொழில் அது கொடுக்காட்டி எனக்கு நித்திரை வராது. அதான் பாத்தீங்க, இன்னைக்கு உங்களை பார்த்துக்கும் இந்த நோட் கொண்டு போறேன் எல்லாரும் கொடுத்துட்டு வாரத்துக்கு பேருந்து விரைய கொடுத்துட்டு போயிரு குமிஞ்சிரும். ஒருத்தருக்கும் தெரியாம கையில கொடுத்து போட்டு வந்துடுவேன். அன்றைக்கு அந்த நீங்கள் இந்த பிரியங்காக்கும் நசூதீனுக்கும் காயத்ரிக்கும் சொன்னீங்க 3 பேருக்கும் கொடுத்தேன். அவையில தாயை கூப்பிட்டு தான் கொடுத்தேன். தாய் தேப்பனை கூப்பிட்டு ஒருத்தருக்கும் தெரியாம கூப்பிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்த கோயிலோட கோபுரம் கட்டுறீங்களா? அதையும் சொல்லுங்க, அதையும் சொல்லி. ஒரு நல்லூர் சிவன் கோயில் ஒரு பெரிய கோபுரம் ஒன்று கட்டுறேன். அது 10 கோடி ரூபாய். எல்லாம் எந்த செலவு, நான் ஒருத்தட்ட செலவுல மட்டும் பத்தி கோபுரம் கட்டுறது ஒரு பெரிய சிவனுடைய ஆசீர்வாதம். முருகன்டையும் பிள்ளையாட்டையும் அப்பாண்டபடியா முருகன் அப்பாதானே சிவன் ஆனபடியா முருகன் பிள்ளை அவைன்ற கோபுரங்களை விட எல்லா கோபுரத்தையும் விட பெருசா இருக்கணும் கட்டுறேன். இல்ல இது கொடுப்பனை, அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதோ ஜென்மத்தில் கொடுப்பனை பண்ணுங்க. இந்த இங்கேயும் ஒரு கோபுரம் கட்டிடுறேன். இந்த இதுக்குள்ள எல்லா பில்டிங்ஸும் எங்களோட வைரவருக்குலாம் இருக்கணும். வைரவர் கீழே இருக்கிற சூழல் மேல கலசம் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த நாங்கள். அதுக்குள்ள உங்களை பார்க்கறதே பெரிய சந்தோஷம். இப்போ வரமாட்டேன், சரியான பிஸி. என்னண்டு வந்தாரோ தெரியல. நான் சொன்னேன் தியாகம் ஐயோ இப்படிதான் போடுவாங்க அப்படின்னு. அவர் சரியான பிஸி. நான் பாடையில ஒன்றும் பாடையில் மனோசர் பாட்டு கேட்டா நல்லா தான் இருக்கும். பெரிய சந்தோஷம் பார்த்ததே. வேற என்ன எம்ஜிஆர் தீவிர ரசிகன். இப்படி ஒரு மாமனிதரை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அவர் செய்கின்ற தான தர்மங்களாக இருக்கட்டும், கலைத்துறைக்கு சார்ந்தவர்கள், படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது இல்லாமல் எத்தனையோ பேருக்கு அவர் ஒரு மனித ரூபத்தில் இருக்கிற ஒரு கடவுளாக அவருக்கு கொடுத்த பொறுப்பை கடவுள் கரெக்டாக நிறைவேற்றி வருகின்ற இந்த மனிதரை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரையும் இந்த யாழ் மண்ணில் சந்தித்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி ஐயா. ஸ்ரீனிவாசன் சாரத்தான் என்றும் 16 சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி இருக்கிறீங்க. உண்மையில தான் அப்படியே என்ன ஒரு இதையும் 14 நீங்க 14 அப்படியே இருக்கிறீங்க. நீங்க சார் போகணுமே இல்லை சார் பிசி. எனக்கு டைம் இருக்கு. நான் இனி இப்போ நல்லூருக்கு போய் திருவிழாவில் போய்
பேருந்து விரைக்கதைகள் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு ஒருத்தருக்கும் தெரியாமல் அங்கே கொடுத்த மாதிரி கையில் கொடுத்து போட்டு வந்துடுவேன். 4 பேருக்கு சொல்ல வேணாம் வந்துட்டு வந்துடுவேன். சந்தோஷம் சந்தோஷம். அதுக்காக தான் போகிறேன். தெரிஞ்சா வாழ்க, queue வந்து வாழ்க. நிற்கும். டாக்டர்ஸ் எல்லாரையும் கேட்டுதான் சொல்லுங்க. இந்த சன் உங்களோட சின்ன பையனா இருக்கே ஒரு படம் எடுத்தார் போட்டிருந்தேன் உங்களுக்கு. ஆமாம் சொன்னீங்க. சன் அதெல்லாம் உங்களோட தீவிர ரசிகன் தான் எல்லாரும். பேரா கேட்டார் அவள் டாட்டர்ஸ் எல்லாம் சுவிட்சர்லாண்ட் இருக்கு. எல்லாரும் இந்த வைஃப் சுவிட்சர்லாம். சொன்னீங்க. கண்டிப்பா சொன்னீங்க. சரி சார் சரி சார் தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம். நன்றி. வணக்கம். இந்த நிகழ்ச்சி நடக்கிறது வெறும் ஃபர்ஸ்ட் காரணம் அந்த கிரவுண்ட் ரொம்ப சந்தை. ரொம்ப நன்றி. அப்படி ஒன்றும் இல்லை. எங்களோட ப்ரோக்ராம் முடிச்சுட்டு தான் ஐயா போகணும். ஆமா. சொல்லியாச்சு. அடுத்த நாள் கிளம்புறீங்க ஸ்வீஸுக்கு. பாப்போம் மெக்கானிக் வாங்க. பாப்போம். நீங்க நல்ல நிகழ்ச்சி. ஆ பண்ண முடியும்.